ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அதுமா என்ன ஸ்பெஷல் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணிவிடு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து சரி நான் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பண்ணுறேன், நீங்கள் போய் சிக்கன் வாங்கி வந்துடுங்க, அது கூட வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து பெரிய தேக்ஷங்க எதுவுமே இல்லை. ஸோ அம்மா வீட்டில் போய் தேக்ஷா வாங்கி வந்துட்டு, ஏன்னா 1 kgயில் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால பெரிய தேக்ஷா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து மசாலாலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து தோல் உரித்து தண்ணியில் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கினேன். ஏன்னா வெங்காயம் கட் பண்ணும்போது வந்து கண் எரிச்சலாக எரியும். தண்ணியில் போட்டாக்கா வந்து கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து அவ்வளோ எரிச்சலாக எரியாது. அதுக்கப்புறம் வந்து 4 தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கினேன். அது கூட வந்து பூண்டு, இஞ்சி இதெல்லாமே தோல் உரித்து இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கினேன். க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கோசரம். அதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். கரம் மசாலாவுக்கு என்னென்ன நான் மசாலா போடுறேன்னு வாங்க பார்க்கலாம். கரம் மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு வெறும் 4 பொருள் வச்சு நான் கரம் மசாலா பவுடர் பண்ணுறேன். இது வந்து நம்ம சிக்கன் ஐட்டம் எது செஞ்சாலும் சரி, சிக்கனு, மட்டனு இல்லை எக்கு, மசாலா குழம்பு எது செஞ்சாலும் வந்து இந்த பவுடரை சேர்த்தாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஜாஸ்தியெல்லாம் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் 4 ஐட்டம் வச்சு கரம் மசாலா அரைச்சிடுவேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னா, நான் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி அடிக்கிறதுனால வந்து ஒரு 20 ஏலக்காய் போட்டுக்கிறேன். அது கூட வந்து 20 லவங்கம் போட்டுட்டு ஒரு 4 பட்டை வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். ஒரு 8 கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்குள்ளே வந்து அவர் சிக்கனு அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அவர் உள்ளே கால் எடுத்து வச்சாலும் சரி, மழை பிடிச்சிக்கிச்சு பாருங்க, அவ்வளோ ஜோராக வந்துருக்குது மழை. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா மழையில் தான் நனைஞ்சின்னு வந்துனுக்கணும். நிலவே போன இடத்துல வந்து சிக்கன் எல்லாம் வந்து அவ்வளோ ரெஷ்ஷெல்லாம் இல்லை. ஸோ சீக்கிரம் வாங்கிட்டு அரிசி வாங்கிட்டு அப்படியே மசாலாலாம் வாங்கிட்டு வந்துட்டார். என்னன்னு தெரில, மழை வந்து எப்போவுமே வந்து நைட்டில் தான் வரும், இல்லைன்னா ஈவினிங்கில் தான் வரும். இன்றைக்கி பார்த்தாக்கா மத்தியானமே வந்துச்சு மழை. அவர் வேறு பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடு, இந்த மலைக்கு வந்து சிக்கன் 65 பண்ணாக்கா சூடாக சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரிங்க, ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, சிக்கன் பிரியாணி வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரியாணி தேக்ஷா வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் வெடிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஆஞ்சி வச்சுக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயில். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 kg சேர்த்தனால 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம கழுவி வச்சுக்கிற சிக்கன் வந்து பாதி சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். மீதி பாதியை வந்து பிரியாணி பண்ணுறதுக்கோசம் எடுத்துக்கிறேன். அவர் வாங்கிட்டு வந்தது 2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்தார். ஸோ அதனால் வந்து 1 kg சிக்கன் வந்து பிரியாணி பண்ணுறதுக்கோசம் எடுத்துக்கிறேன். நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு வந்து சேர்த்தாக்கா சிக்கனை வந்து அந்த சிக்கனில் நல்லா ஃப்ளேவர் சேரும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுக்கிற கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை வாசனை எல்லா மசாலாலாம் போயிடுச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் சிக்கன் நல்லா வைக்கிட்டோம். நம்ம பாஸ்மதி ரைஸு செப்பரேட்டாக வேக வச்சு அதுக்கப்புறம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தேக்ஷாவில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, சின்ன ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை கழுவிக்கலாம். 2-3 டைம் நல்லா வந்து பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஊற போட்டுடலாம் தண்ணியில். அதுக்கப்புறம் உலக்க வச்சோடனே நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கலருக்கோசரம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கு. நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அரை வேக்காட்டில் தான் வெந்து இருக்கணும். நம்ம வடிச்சிடலாம் இப்போது. இல்லைனா வந்து நம்ம சாப்பாட்டை வந்து மிக்ஸ் பண்ணி மசாலா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம தம் போட போகிறோம். இல்லைனா ரொம்ப கொஞ்சிடும், ரொம்ப வெந்துச்சுன்னா. இப்போ வந்து நல்லா மசாலா வந்து கொச்சிச்சு. இப்போ நம்ம வடிச்சு வச்ச சாப்பாடையும் வந்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் போட்டுடலாம். நான் பெரிய குக்கரில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அது மாதிரி தம் வைக்கிறேன். நல்லா தம் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தாக்கா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.